ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்காலம் சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்காலம் வாயினால் ஊதப்படும் உலோக கருவி. அறிவிப்பு செய்வதற்காகவும் இசைப்பதற்காகவும் இது பயன்படுத்தப்பட்டது. 2 வெள்ளி எக்காலங்களை யெகோவா செய்ய சொன்னதாக என்னாகமம் 10:2 சொல்கிறது. மக்களை ஒன்று கூட்டுவதற்கும் ஓரிடத்திலிருந்து புறப்பட செய்வதற்கும் போர் அறிவிப்பு செய்வதற்கும் வெவ்வேறு தொனிகளில் இவை ஊதப்பட்டன. மிருகங்களின் கொம்புகளில் செய்யப்பட்ட ஊது கொம்பை போல வளைவாக இல்லாமல் இவை நேராக இருந்திருக்கலாம். ஆலயத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகளில் எக்காலங்களும் இருந்தன. ஆனால் இவை எப்படி செய்யப்பட்டிருந்தன என்று பைபிள் குறிப்பிடுவதில்லை. யெகோவாவின் தீர்ப்புகள் அறிவிக்கப்பட்ட போதும் அவர் மூலமாக சில செய்தி சம்பவங்கள் நடந்த போதும் அடையாள அர்த்தத்தில் எக்காலம் முழங்கப்பட்டது. 2 நாளாகமும் 29:26, எஸ்ரா 3:10, 1 கொரிந்தியர் 15:52, வெளிப்படுத்துதல் 8, 7ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவராய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15, 51, 52. எக்காலம் என்பது வாயினால் ஊதப்படும் உலோக கருவி. அறிவிப்பு செய்வதற்காகவும் இசைப்பதற்காகவும் இது பயன்படுத்தது. 2 வெள்ளி எக்காலங்களை கர்த்தர் செய்ய சொன்னதாக என்னாகமம் 10:2 சொல்கிறது. மக்களை ஒன்று கூட்டுவதற்கும் ஓரிடத்திலிருந்து புறப்பட செய்வதற்கும் போர் அறிவிப்பு செய்வதற்கும் வெவ்வேறு தொனிகளில் இவை ஊதப்பட்டன. இவை ஆலயத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகளில் எக்காலங்களும் இருந்தன. ஆனால் இவை எப்படி செய்யப்பட்டிருந்தன என்று பைபிள் குறிப்பிடுவதில்லை. தேவ நியாய தீர்ப்புகள் அறிவிக்கப்பட்ட போதும் சில முக்கிய சம்பவங்கள் நடந்த போதும் அடையாளமாக எக்காலம் முழங்கப்பட்டது. கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது கடைசியாக எக்காலம் தொனிக்கும் என்று வாசிக்கிறோம். அது எக்கால சத்தம் காதில் விழும்போது நம் சூழ்நிலை என்னவாக இருக்க போகிறது? பவுலடிகள் விசுவாசத்தோடு சொல்கிறார், நாம் எல்லாரும் மறுரூபமாகுவோம் என்று. நமக்கு அந்த விசுவாசம் உண்டா என்று? சூழ்நிலைகளும் அசுத்த மனிதரும் உலக பொருட்களும் நம்மை இடர செய்ய இடமளிக்காதிருப்போம். தேவ வார்த்தைக்கும் கிறிஸ்துவின் அடிச்சுவடு அனுபவங்களுக்குமே இடம் கொடுப்போம். விரைவில் எக்கால சத்தம் கேட்கும். மனுஷகுமாரன் வருவார். ஆயத்தமாவோம், ஆயத்தப்படுவோம். லேவியராகமம் 23, 24, 25. யூத வருடத்தில் 7ஆவது மாதம் 1ஆம் நாள் எக்கால பண்டிகை கொண்டாடப்படுகிறது. 7ஆம் மாதத்தில் தான் கடைசி 3 பண்டிகைகளும் கொண்டாடப்படுகிறது. எக்கால பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, கூடார பண்டிகை ஆகியவை இதற்கு முன்னாளில் உள்ள பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கும் இந்த பண்டிகைக்கும் இடையில் 4 மாத இடைவெளிகள் இருக்கிறது. இது முக்கியமான கவனத்துக்குரியது. முதல் 4 பண்டிகைக்குரியதான நிறைவேறுதல்கள் முடிந்து விட்டன. ஆனால் இந்த 3 பண்டிகைகளும் முடிந்தவரை என்பதற்கு ஆதி திருச்சபையிலும் புதிய ஏற்பாட்டிலும் எந்த அத்தாட்சியும் இல்லை. அதன் நிறைவேறுதல்கள் கடைசி காலத்தில் சம்பவிக்கும். ஏசாயா 58:1. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி. எக்காலம் என்பது தீர்க்க தரிசன குரலின் முழக்கமாகும். எக்காலம் தொனிக்கும் போது தேவனுடைய சத்தம் அவருடைய ஊழியர்கள் மூலம் வரப்போகிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். வெளிப்படுத்துதல் 1:10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். முழங்க வேண்டும். 1 கொரிந்தியர் 14:8. அந்தப்படி எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான்? நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவனுடைய சகல சர்வாதங்களையும் தரித்து கொண்டு சாத்தானோடும் அதிகாரங்களோடும் யுத்தம் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். எபேசியர் 6:10 முதல் 18 வரை. ஒரே நேரத்தில் போதகர்களும் ஆவிக்குரிய தலைவர்களும் சத்தத்தை எக்கால சத்தத்தை போல உயர்த்தி வரப்போகும் ஆபத்தை குறித்து தேவ ஜனத்துக்கு எச்சரித்து அவர்களை யுத்தத்துக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும். எசேக்கியேல் 33:2 முதல் 9 வசனங்கள். பண்டிகைகளை கொண்டாட என்னாகமும் 10:10 எல்லா ஜனங்களையும் ஒன்றாக கூட்டி பண்டிகைகளை ஆசரிக்க செய்யும். விசேஷித்த ஜபத்தையும் உபவாசத்தையும் அறிவிக்க எக்காலங்கள் ஊதப்பட வேண்டும். யோவேல் 2:15-16.
ஆரோனும் அவன் குமாரனும் எக்காலத்தை ஊத வேண்டும். என்னாகமும் 10:8. ஆரோனும் அவன் 4 குமாரரும் எக்காலம் ஊதும்படி நியமிக்கப்பட்டார்கள். வேறு யாரும் ஊதிவிட முடியாது. யாத்திராகமும் 21. இது ஊழியத்துக்கென்று கிறிஸ்து தரும் வரங்களும் அதன் அடையாளமுமாக இருக்கிறது. எபேசியர் 4:11. 1 கொரிந்தியர் 15:51, 52. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் ரூபமாக்கப்படும். அநேக கிறிஸ்தவர்கள் கடைசி எக்கால துணிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று துணித்துக் கொண்டிருக்கிற மற்ற எக்காலங்களுக்கும் செவி சாய்த்து அதன் செய்திகளை அறிந்து கொள்ளாவிட்டால் கடைசி எக்காலத்துக்கு ஆயத்தமாக இருப்பது எப்படி? ஆதி திருச்சபையில் அசைவு மிகவும் அதிகமாக இருந்தது. ஆனால் கிபி 350க்கு பின் கிறிஸ்துவ மார்க்கத்தோடு அரசாங்கம் இணைந்ததுக்கு திருச்சபையின் வீழ்ச்சி ஆரம்பமாயிற்று. ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் இருண்ட காலம் என அழைக்கப்படுகிறது. ஆவிக்குரிய எந்த வெளிச்சமும் வீசவில்லை. ஆங்காங்கே கிறிஸ்துவின் நாமத்தில் தவறான மார்க்கங்களே நடமாடி வந்தன. அதன் பின் கர்த்தர் மீண்டும் சத்தியத்தையும் சபையும் நிலைநிறுத்த தேவ சத்தியங்களை எக்கால தொனியில் அறிவிக்கும் தேவ மனுஷர்களையும் எழுப்புவார். ஆமேன். அல்லேலூயா.